எடுத்துக்காட்டு 4.22 cos inverse x plus cos inverse y plus cos inverse z is equal to pi மற்றும் 0 less than x, y, z less than 1. அதாவது x வந்து 0 விட அதிகம், y, z 1 விட குறைவு. இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எனில் இப்போ இதுதான் நம்ம காண்பிக்கணும். x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ப்ளஸ் 2xyz is equal to 1 என காண்பி. ஓகே, இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் எக்ஸுக்கு நம்ம ஆல்ஃபான்னு பேர் கொடுக்குறோம், காஸ் இன்வர்ஸ் ஒய்க்கு பீட்டான்னு பேர் கொடுக்குறோம். ஓகேவா, இது அப்படியே தான் வச்சுருக்க போகிறோம். ஸோ இப்போது எக்ஸ் இங்கே இருக்கும், காஸ் இன்வர்ஸ் இந்த சைடு போனால் என்னவாகும், காஸ் ஆல்ஃபாவாக மாறிடும். அதே மாதிரி ஒய் இங்கே இருக்கும், காஸ் இன்வர்ஸ் இங்கே போனால் காஸ் பீட்டாவாக மாறிடும். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஒய் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு பை. காஸ் இன்வர்ஸ் எக்ஸுக்கு என்னென்னு பேர் வச்சுருக்குறோம், ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபான்னு எழுதுங்க. காஸ் இன்வர்ஸ் ஒய்க்கு என்னென்னு பேர் வச்சுருக்குறோம், பீட்டா. அப்போ பீட்டான்னு எழுதுகிறோம். ஓகே, ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் டு அப்படியே எழுதுறீங்க, இந்த பையை எடுத்துகிட்டு வந்து அப்படியே எழுதுகிறோம். இந்த காஸ் இன்வர்ஸ் இசட் இந்த சைடு போனால் என்னவாகும், மைனஸ் காஸ் இன்வர்ஸ் இசட்டாக மாறிடும். ஓகே, இப்போது இருபுறமும் காசு எடுக்க, ஸோ இங்கேயும் காசு எடுக்கிறோம், இங்கேயும் காசு. அதுதான் இந்த ஸ்டெப்பு. காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப், இதை அப்படியே எடுத்து வந்து எழுதுகிறோம், பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் இசட். ஓகே, இந்த ரிசல்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை, இந்த மைனஸ் இங்கே வந்துடும், காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இங்கே நிறைய கணக்கில் இதை யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது நீங்கள் 11th படித்த ஃபார்முலா. காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஃபார்முலா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. காசில் இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே மைனஸ் வரும். ஓகே, ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், இந்த காசு எடுத்து அப்படியே எழுதுறீங்க. இங்கே இருக்கு பாருங்கள், பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் இசட். பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னா அது எப்படி எழுதலாம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு எழுதலாம். அதாவது இங்கே இருக்கிற எக்ஸை தூக்கி இந்த மைனஸையும் சேர்த்து மைனஸ் எக்ஸ்னு எழுதலாம். அதே மாதிரி இங்கே இசட் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் இசட். இந்த ஃபார்முலாவை, இங்கே இருக்கிற ஃபார்முலாவை இங்கே நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, இது நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், காஸ் ஆல்ஃபாக்கு பதில் என்ன எழுதலாம், அது இங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸு. காஸ் பீட்டாக்கு பதில் என்ன எழுதலாம், எங்கே இருக்குது காஸ் பீட்டா, அது ஒய். அப்போ ஒய்ன்னு எழுதுறீங்க, மைனஸ். அடுத்து நமக்கு இங்கே என்ன இருக்குது, சைன் ஆல்ஃபா இருக்குது. அப்போது நல்லா கவனிங்க, காஸ் ஆல்ஃபாலேருந்து சைன் ஆல்ஃபாவை நம்ம மாற்ற போகிறோம். காஸ் ஆல்ஃபானா என்ன, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இங்கே எழுதிருக்கு பாருங்க, அடுத்துள்ள பக்கம் எக்ஸு, கர்ணம் வந்து 1. ஏன்னா காஸ் ஆல்ஃபான்றது எக்ஸ் இல்லையா, எக்ஸு கீழே 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்போ இது அடுத்துள்ள பக்கம் எக்ஸ் ஆகிடும், கர்ணம் 1ன்னு ஆகிடும். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எதிர்பக்கம் கண்டுபிடிக்கணும். எதிர்பக்கத்துக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். என்ன எதிர்பக்கத்துக்கு ஃபார்முலா, எதிர்பக்கம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கர்ணம் ஸ்கொயர் மைனஸ், இங்கே எதிர்பக்கம்னா இங்கே அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர். அப்போ கர்ணம் ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வருமா, அடுத்துள்ள பக்கம் என்னது எக்ஸ், எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் எதிர்பக்கம். ஓகே, இப்போ சைனுக்கு எழுதலாம். சைன்ன்றது என்னது, இருக்குது பாருங்கள், எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் இங்கே இருக்குது, கர்ணம் இங்கே இருக்குது. பை 1ன்னு போடணும்னு அவசியம் இல்லை, அதனால் அப்படியே எழுதுகிறேன். அடுத்து சைன் பீட்டா கண்டுபிடிக்கணும். சைன் பீட்டாக்கு எங்கே போகணும்னா காஸ் பீட்டாக்கு போகணும். ஸோ சேம் திங், காஸ் பீட்டான்றது இங்கே இருக்கு இல்லையா, ஒய். இப்போ ஒய்னா 1, ஒய் பை 1 என்னது, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இங்கே எழுதிருக்கு பாருங்கள், அடுத்துள்ள பக்கம் ஒய், கர்ணம் 1. ஸோ எதிர்பக்கம் கண்டுபிடிக்கிறீங்க, இங்கே கண்டுபிடிச்சோம்ல அதே மாதிரி. அப்போது சைன் பீட்டான்றது எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் இங்கே இருக்குது, கர்ணம் இங்கே இருக்குது. 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 1ன்னு வரும், 1 நம்ம போட தேவையில்லை. ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் வந்து வெளியில் வந்துடும். அதாவது காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா தான் காஸ் தீட்டா. இன்வர்ஸ்ன்னு வந்துச்சுன்னா நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. இன்வர்ஸ்னு வந்தால் தான் அது இந்த மாதிரி ஃபார்முலா இருக்குது இல்லையா. அதனால் நான் என்ன பண்ணுறோன்னா, அந்த மைனஸ் வந்து வெளியில் வந்துடும். இந்த காஸ் அப்படியே எழுதுறீங்க, காஸ் இன்வர்ஸ் இசட் அப்படியே வரும். ஓகே, எக்ஸ்ஒய் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர், காசும் காஸ் இன்வர்ஸும் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் இசட்டுன்னு வரும். இப்போது இந்த ஸ்டெப்பு இங்கே அப்படியே எழுதுகிறோம், ஈக்குவல் டு மைனஸ் இசட்டு இங்கே இருக்குது இல்லையா, இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை இது ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்னோ. ஸோ எக்ஸ் ஒய் ஃபஸ்ட்டில் வரதால நான் முதல்ல எழுதியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் எடுத்துகிட்டு அப்படியே எழுதுறீங்க. இங்கே மைனஸை பொதுவாக வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஒய் ப்ளஸ் இசட்டுன்னு வரும். இங்கே இருக்கிற மைனஸும் இங்கே இருக்கிற மைனஸும் கேன்சல் ஆகிடுமா. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டெல்லாம் காலி பண்ணணும். ஏன்னா நமக்கு ஆன்சரில் பாருங்கள் எங்கேயுமே ரூட்டு கிடையாது. ஸோ அதனால் ரூட்டை கேன்சல் பண்ணுவோம். என்ன வரும், இருபுறமும் வர்க்கப்படுத்துக. இப்போ வர்க்கப்படுத்தும் போது ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடும், ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு ரூட் இல்லாமல் எடுத்து எழுதுவோம்.
இது பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்கொயர்னு ரெண்டு உறுப்பு இருக்கு இல்லையா? அப்போ xy + z ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை பெருக்குங்க. 1 × 1 1, 1 × -y ஸ்கொயர் அடுத்த டேர்மு -x² × 1 -x² -x² × -y ஸ்கொயர் மைனஸ் ஆகிடும். இந்த x² y² சேர்த்து +x² y². இந்த மைனஸ் என்னவாயிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். அதான் இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன். இது ஆஸ் யூஷுவல் a + b ஹோல் ஸ்கொயர். அப்போ எப்படி எழுதுவீங்க? a² + 2ab 2ab அடுத்தது +b². இதை ஸ்கொயர் பண்ணால் z² வரும். ஓகே, இப்போ பாருங்கள் LHSல x² + y² இருக்குது. RHSல x² + y² இருக்கா? கேன்சல் பண்ணுங்க. அடுத்தது இந்த 1 மட்டும் இங்கே இருக்கட்டும். இது இங்கே இருக்கிற ரெண்டு உறுப்பையும் என்ன செய்யலாம்? இந்த சைடு எடுத்துகிட்டு வரலாம். அப்போ எழுதுங்க. இங்கே இருக்கிற 2xyz + z² இங்கே இருக்கு இல்லையா? இது ரெண்டும் ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் +y² + x² மாறிடும். ஸோ இப்போ கொஷினும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆர்டர் மாறி இருக்குது. அப்போ நம்ம கொஷினை பார்த்து ஆர்டராக எழுதி போகிறோம். இந்த x² ஃபஸ்ட்டு எதுவும், அடுத்து y², அடுத்து z², அடுத்து இது ஈக்குவல் டு 1. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். தேர்ஃபோர் x² + y² + 2xyz = 1 என காண்பிக்கப்பட்டது. முக்கியமான சம் இது. கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள். இந்த இது 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 வந்து நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணி வைக்கணும். cos inverse x = ஆல்ஃபா, cos inverse y = பீட்டா. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் போட வேண்டியது தான். நல்லா ரிப்பீட்டடாக போட்டு பார்க்கணும் இந்த சம்ஸ் எல்லாம். ஓகேங்களா?